சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் எப்படியாவது வந்து கிருஷ் மேலே பாசமாக இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ஒரு ஐடியா வந்து யோசிச்சு இந்த மாதிரி நம்ம பேய் மாதிரி நடிக்கலாம், இந்த மாதிரி கிருஷோட அம்மாவோட ஆவி வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஏறின மாதிரி நடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு அதே மாதிரி மனோஜ் கிட்டே நடிக்கிறாங்க. மனோஜை பார்த்திங்க அப்படின்னா டோரை க்ளோஸ் பண்ண சொல்லிவிட்டு இந்த மாதிரி கிருஷியோட அம்மாவோட ஆவி என் உடம்புக்குள்ளே இருக்குது, இந்த மாதிரி வந்து நீ நான் சொல்கிறத கேட்கலன்னா இருக்கும் உங்கள் அம்மாவும் இருக்கும் ஆபத்து வந்துடும், அதனால நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும், நீ கிருஷ் கூட இனிமேல் பாசமாக நடந்துக்கணும், அவனை நீ தான் பார்த்துக்கணும், நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும், பாசமாக இருக்கணும், பாசமாக இருக்க மாதிரி நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட ரோகிணி சொல்கிறாங்க. நான் எதுக்கு அவன் மேலே பாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனோஜ் கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்க. ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது, பாசமாக இருக்கணும் அப்படின்னா இருக்கணும், வேறு எந்த கேள்வியுமே நீ கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிருஷியோட அம்மா ஆவி என் உடம்புல ஏறினதை நீ வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி மட்டும் இந்த விஷயத்த சொன்ன அப்படின்னா உங்கள் அம்மாவோட ரத்தத்தை உறிஞ்சி அவங்கள சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து உண்மையிலே கிருஷியோட அம்மாவோட ஆவி வந்து ரோகிணி உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு நம்பிட்டு கிருஷி மேலே பாசமாக நடந்துக்கிறாரு. கிருஷிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாரு. இதை பார்த்தா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயா பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் வந்து எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என்னம்மா ஒரு சின்ன பையனுக்கு ஊட்டி விடுறதுல தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் பார்த்தீங்கன்னா கிருஷியை பாசமாக பார்த்துக்கிறாரு. ஸோ ரோகிணியோட பிளான் வந்து கூடிய சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகி மனோஜ் வந்து கிருஷி கூட க்ளோஸ் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.